யோக நித்திரையில் அமரப் போகிறேன். என்னுடைய யோக நித்திரை யாரும் கலைக்க வேண்டாம் என்று உரைத்து என்னுடைய தந்தை யோக நித்திரையில் அமர்ந்து விட்டார். தேவர்கள் என்ன செய்வது ஒன்று புரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே மன்மதன் அந்த வழியாக வரும்பொழுது மன்மதத்திலே உரைக்கிறார்கள், மன்மதா, உன்னுடைய மாமனாரோ இப்பொழுது யோக நித்திரையில் அமர்ந்து விட்டார். அவருடைய யோக நித்திரை நீதான் கலைக்க வேண்டும் என்று உரைத்தார்கள். அதற்கு மன்மதனை ஒப்புக்கொண்டு, என் இடத்தில் 5 கணைகள் இருக்கின்றன அல்லவா, அதிலே 4 கணைகள் 4 திசைகளிலும் செலுத்தப்பட்டு விட்டது. மீதம் இருப்பது ஓர் கணை, மன்மத கணை, காமக்கணை. அந்த கணையை என்னுடைய மாமனாரின் மீதே செலுத்துகிறேன் என்று உரைத்து செலுத்தும் தருவாயிலே என்னுடைய தந்தையோ உற்று நோக்குகிறான் ஞானத்தால். என்னடா இது, நாமோ யோக நித்திரையில் இருக்கிறோம், ஆனால் நம் நித்திரையை கலைப்பது யார் என்று யோகத்தால் பார்க்கும் பொழுது, அடேடே, நமது மருமக பிள்ளை மன்மதன் தான் வந்திருக்கிறார். ஆகவே நேருக்கு நேராக கண்பிடித்து பார்த்தால் நமது மருமக பிள்ளைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும். ஆகவே அவருக்கு ஆபத்து ஏற்படாத வண்ணமாக பின்புறமாக திரும்ப வேண்டும் என்று என்னுடைய தந்தை நினைக்கிறார். மன்மதனோ கணையை தொடுக்கும் நேரத்திலே மன்மதனம் நினைக்கிறார், என்னடா இது, நம்முடைய மாமனாரின் யோக நித்திரையை நாம் கலைக்கிறோம், அவர் கண்விழித்து பார்த்தால் அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஆகவே கணையானது வெளிப்பட்ட மறுகணமே மாமனாரின் பின்புறமாக மறைந்து கொள்ள வேண்டும் என்று மன்மதன் நினைக்கிறார். கணையானது வெளிப்பட்டது. என்னுடைய தந்தையானவர் திரும்புகிறார். மன்மதன ஓட்டோட்டமாக ஓடிவே பின்புறமாக மறைகிறார். பார்த்த மறுகணமே